மறைந்த தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்தினுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. கட்சியின் சார்பில் இந்த நாளை குரு பூஜையாக கொண்டாடுவதற்கு திட்டமிடப்பட்டு ஒரு பல்வேறு கட்ட நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் நடைபெற இருப்பதாக கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஒரு அமைதி பேரணியானது கட்சி அலுவலகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு தொலைவில் அம்பேத்கர் சிலை, அதாவது அரும்பாக்கத்திற்கும் கோயம்பேடுக்கும் இடையே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து கட்சி அலுவலகம் வரை அமைதி பேரணி, மௌன பேரணியை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு அழைப்பை விட்டிருந்தார். அந்த அழைப்புல அனைவரும் கருப்பு சட்டை, கரை வேட்டி கட்டி கொண்டு வர வேண்டும் எனவும், இந்த நேரத்திற்கு சரியாக 8:30 மணி அளவுல அந்த பகுதிக்கு அங்கிருந்து நம்ம மௌன அஞ்சலியாக கட்சி அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த மௌன அஞ்சலிக்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் அதற்கு அனுமதி மறுத்திருப்பதாகவும் தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நேற்று நள்ளிரவு முதலே இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்ம பார்த்திருப்போம், ஏராளமான தொண்டர்கள் இங்க இருக்கக்கூடிய விஜயகாந்தனுடைய நினைவிடத்திற்கு நேரடியாக அவருக்கு மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டக்கூடிய சூழ்நிலை. தற்போது இந்த அனுமதி மறுத்திருந்தாலும் இங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு கட்சியின் சார்பில் நேரடியாக இந்த விஜயகாந்தனுடைய நினைவிடத்தை மரியாதை செய்த பிறகு நேரடியாக பேரணி தொடங்கும் இடத்திற்கு அனைவரும் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு வருகிறது. எனவே காவல்துறை அனுமதி மறுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பேரணி நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.